ஆமா, இன்னைக்கு என்ன இவ்வளவு லேட்டா எழுந்திருச்சிருக்க? அது ஒரு கனவு கண்டுட்டு இருந்தேம்மா, அதான் லேட் ஆயிடுச்சு. கனவா? போலீஸ் ஆபீசர் ஆகிற மாதிரி தானே? ஆமாப்பா. உன் கனவு கண்டிப்பா பலிக்கும். நம்ம மாத்து பிள்ளைங்க எல்லாம் கம்ப்யூட்டர் இன்ஜினியரா ஆஸ்திரேலியா அமெரிக்கான்னு கொடி கட்டி பறந்துட்டு இருக்கா. நீங்க என்னடான்னா இவனும் உங்களை மாதிரியே போலீஸ்ல சேரணும்னு அடம் பிடிக்கிறேன். இன்னைக்குதான் நீ ஏட்டோட ஒய்ஃப், நாளைக்கு டிஐஜி தமிழரசோட அம்மா. சொல்றதுக்கு அவ்வளவு பெருமையா இருக்கு. நீ உடச்சு ஊத்துப்பா. அப்படி சொல்ற ராஜா. நீங்களும் தினமும் ஷாப்பிங் போகணும் தான் நினைக்கிறீங்க. ஆனா ஐயா கூட்டி போகணுமே. எங்க இந்த மனுஷன்? இந்த வராரு. சீக்கிரம் வர வேண்டியதானே? டைம் வேற ஆகுது. ஷாப்பிங் போகணுமா? கொஞ்சம் வாய முறையா. இந்த ஃப்ராட் பையன் சீனி சாமியை பிடிச்சி லாக்கப்ல உட்கார வச்சதுக்கு அப்புறம் தான் ஷாப்பிங் எப்பீங்கலாம். ஏய், எதுக்குடா பல காட்டுற? நீங்களும் ஒவ்வொரு தடையும் அவனை பிடிச்சி தான் போடுறீங்க. அவன் எஸ்கேப் ஆயிடுறானே. அடி அடி. பட்ட பகல்ல அதுவும் வீட்டுக்குள்ளே குடிக்க ஆரம்பிச்சிட்டீங்களா? அது ஒண்ணுமில்லடா தமிழ். நீ ஜூஸ் குடிப்பீல, அது மாதிரி இது ஒரு ஜூஸ்ரா. பேசாதயா, உன்னாலதான் எங்க அப்பா கெட்டு போறாரு. டேய் தமிழ், வார்த்தை அடக்கி பேசு. உங்க அப்பனாலதான்டா என் குடும்பம் கெட்டு போச்சு. உங்க அப்பனுக்கு தண்ணி அடிக்க காசாத நேரத்துல எல்லாம் என் பொண்டாட்டியை வித்து, என் பொண்டாட்டி தாலியை வித்து அவருக்கு தண்ணி வாங்கி கொடுத்துருக்கேன் தெரியுமா? அதனால கோச்சுக்கிட்டா அப்பா வீட்டுக்கு போயிட்டா. நீங்க எப்படியே கட்டுப்பாங்க, இனிமே எங்க வீட்டு பக்கம் வராதீங்க. நில்றாங்க. என்னடா வாம்பாட்டுல பேச வர? உங்க அப்பா ஏன் குடிக்கிறாரு தெரியுமாடா உனக்கு? உங்க அக்காவை சொல்லாம கொல்லாம இழுத்துட்டு போய் கல்யாணம் பண்ணான அந்த தாடிக்கார இன்ஸ்பெக்டர் அன்னில தானே இவர் குடிக்க ஆரம்பிச்சாரு. அது மட்டும் இல்லடா, அவன் இன்ஸ்பெக்டர் இவர் ஏட்டுங்கிறனால கண்ட இடத்தெல்லாம் கூப்பிட்டு சல்யூட் பண்ண வைக்கிறான்டா. இதெல்லாம் உனக்கு தெரியல. நான் குடிக்க வச்சு உங்க அப்பனை கெடுக்கிறேனா? ஒரு நாளைக்கு ஒரு ஆப் தான் 30 நாளைக்கு 30 ஆப் மிச்சம்டா. படிவாசம் மிதிக்கலடா. ஏதோ டென்ஷன்ல சொல்லிட்டேன், மன்னிச்சிருங்க. எனக்கு மட்டும் இது மாதிரி வீணா போன ஒரு அக்கா புடிச்சு இருந்தா லத்திய உள்ள விட்டு வெளியே எடுத்துருப்பேன்டா. சார், யார் வாயில யார் லத்தி விடுறது? உங்க வாயில தான் சார். கரையுமியா? ஏயா, இதுக்கு தான் டிபார்ட்மெண்ட்ல உனக்கு லத்தி கொடுத்துறானா? நோ சார். குடிச்சிருக்கியா? தேவரே, ஒரு வெறி பிடிச்ச சொரி டாக் அடிக்கடி எங்க அப்பா கிட்ட பிரச்சனை பண்ணுதுன்னு சொன்னீங்கல்ல? நான் சொல்ல. இனிமே அந்த டாக் ஏதாவது பிரச்சனை பண்ணுச்சுன்னா கைய கால பேத்துருவேன்னு சொல்லுவீங்க. வேலை வெட்டி இல்லாம வீட்டுல சும்மா இருந்தாலும் வாய் ரொம்ப தான் நெழுது உனக்கு. மாமாங்கிற மரியாதை வேண்டாமா? மாப்ள, உள்ள வாங்க. சரோஜா, உள்ள வாமா. ஏன் வெளியே நிக்கிறீங்க? உள்ள வந்துட்டானே 10 பவுன்ல செயினா பட போறீங்க. சபாஸ், சரியான பொண்டாட்டி. வரதாசினியா ஒரு சின்ன குண்டா கூட கொடுக்கல. அப்புறம் உள்ள வாங்க வெளியே போங்கன்ட்டு. இந்த ஃபார்மாலிட்டிஸ் எல்லாம் ஒண்ணு எங்களுக்கு வேண்டாம். என்னம்மா, நீ எப்படி பேசலாமா? விடுமா, இந்த பொண்ணுங்கெல்லாம் என்னதான் பொத்தி பொத்தி வளர்த்தாலும் அப்பா அம்மா முன்னாடி புருஷனை விட்டு கொடுக்க மாட்டாங்க. அவன் எவ்வளவு பெரிய 420 இருந்தாலும் அப்படித்தான். சரி விடு, எதுவா இருந்தாலும் உள்ள வந்து பேசலாம். நான் ஒன்னும் வீட்டுக்கு விருந்து சாப்பிட வரல. ஒரு ஃப்ராடு பையன் உங்க வீட்டுக்கு பின்னாடி வந்து உழைச்சிருக்கான். அவனை கேட்ச் பண்ண வந்திருக்கேன். அந்த ஃப்ராடுக்கு இவன் ஃப்ரெண்டு, இவெல்லாம் போலீஸ் ஆகலாயா? நீங்க தான் புருஷன் முன்னாடி என் பையன் போலீஸ் ஆவான் ஊருக்குள்ள புலம்பிட்டுருக்கீங்களே தவிர போலீஸ்னா விளையாட்டா? அதுக்குன்னு ஒரு அந்தஸ்து இருக்கு, கௌரவம் இருக்கு, ஒரு பாடி பிட்டிங் இருக்கு. நாய் உள்ளதா இருக்கு மாப்ள. யோ, நான் நாய்க்கு பயந்தேன்னு உங்களுக்கு சொன்னேன். நீ எப்படி இங்க வந்த? திருடனா வருவான், போவான், ஓடுவான், ஒளிவான். இதெல்லாம் சகஜமப்பா. உன்னை தேடித்தான் மாப்பிள்ள போலீஸ் வந்திருக்கு. வா வெளியே. போலீஸ் யாரும் மாமன் தானே? அந்த ஆளுக்கு பயந்தாலும் இங்க வந்து ஒளிஞ்சிருக்கேன். இங்க இருந்து வர நான் எங்க போவேன்? எனக்கு யாரு தெரியும்? டேய், இந்த பாரு, நீ நானும் ஒண்ணுக்குள்ள ஒண்ணு, ஒரே ஃபேமிலி. கண்டுக்காம அந்த கூட எடுத்து மூஞ்சி முடிட்டு கிளம்புடா. போட்டேன்னா நீ திருடன் ஃபேமிலி, நான் போலீஸ் ஃபேமிலி. ரெண்டு பேரும் ஒன்னாகும். என்ன பஞ்சு பேசுற? களவாணி பையனா உங்களுக்கு அவ்வளவு காலமா? ராத்திரி போல் பார்க்காம நாயா உழைக்கிறோம்டா. நாங்களாம் அப்படி கஷ்டப்பட்டு சீரழியறனாலதான் உங்களை மாதிரி போலீஸ்காரங்களாம் வேலை கிடைக்குது. இன்னும் சொல்ல போனா உங்களுக்கு குலசாமியை நாங்க தான். நன்றி கெட்டதனமா பேசாத. நாக்குல புண்ணு வந்துருச்சாக்க. செய்யறது திருட்டு தானே, இதுல பேச்சு. என்னடா லாஜிக் சொன்னா லத்தி இருக்கிற? இந்த மாதிரி நீ ஒரு வருஷம் போலீஸ் ட்ரைனிங் போறது ஒண்ணு, எங்களை மாதிரி கல்யாணி போயிட்டு 1 மணி நேரம் பேசுறது ஒண்ணு. ஏன்னா அந்த அளவுக்கு நாங்க பல விஷயங்களை தெளிவுபடுத்துவோம். கேட்டாட்டி போய்க்க. மரியாதையா வெளியே வா, இல்ல கம்ப வாயில் விட்டு கடைஞ்சிருவேன். ஓகே. இனிமே எந்த களவாணி பயிலாத என் வீட்டு முன்னாடி வந்து பிரச்சனை பண்ணானா தூக்கி போட்டு தொப்பையில மிதிப்பேன்னு சொல்லுங்க. அவன் என்ன பத்தி சொல்றான்? இதுக்கெல்லாம் நான் வைக்கப்பட மாட்டேன். அப்ப நீங்களே என்ன மாதிரி மானகட்டவர். ஏன் சார், நான் இங்க இருப்பேன் உங்களுக்கு எப்படி சார் தெரியுது? கரெக்டா வந்து பிடிக்கிறீங்க. பெரிய பெண்ல இடம் உன ஆப்கானிஸ்தானத்துல போய் தேடணும் மேடம். அயோக்கிய போய் உனக்கு இருக்கிறது 2 இடம் தான். ஒண்ணு நான் இருக்கிற போலீஸ் ஸ்டேஷன், இன்னொன்னு எங்க மாமனார் வீடு. ஒரு இடத்துக்கு ரெகுலரா வந்து போறது பெரிய தப்பு சார். சீக்கிரம் புதுசா ஒரு இடத்தை மாத்தணும். மாத்தினாலும் முடியும்டா. ஏத்துற வண்டியில கிடைச்சவன ஏத்துவீங்களா? என்னமோ பந்து மாதிரி போட்டு விளையாண்டுட்டு இருக்கீங்க. போங்க போய் வண்டியில உங்களை எல்லாம் ஐஜி கிட்ட சொல்லி வேலையை எடுத்து. நீ ஜீப்ல ஏறுமா. ஹலோ, என்னடா
ரொம்ப நாளாக கல்யாணம் ஆகாம இருந்த எங்கள் அக்காவை நீங்கள் இழுத்துட்டு ஓடி போய் கல்யாணம் பண்ணிட்டீங்க. ஆனால் தெரிஞ்சோ தெரியாமலோ இப்போ அவளை சந்தோஷமாக வச்சுருக்கீங்க. அந்த ஒரு காரணத்துக்காக தான் உங்களை நான் மதிக்கிறேன். அதுக்காக எங்கள் அப்பாவை பார்க்குற இடத்துலலாம் அசிங்கப்படுத்துனீங்க, வகுந்துருவேன். ஏய் பயா. ஹலோ, நான் வேணா ஹெல்ப் பண்ணட்டுமா? ரொம்ப அழகா இருக்கு ஃப்ளவர். ஜூலி 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 பங்காளி அங்க பாருங்க, போன் வால் வால் கத்திட்டு இருக்கு. அந்த ஆளு எப்படி தூங்கிட்டு இருக்கான் பாருங்க. இந்த போன் அவங்களுக்கு வந்ததுடா. ஏன் கஸ்டமர்? உங்க கஸ்டமரா? ஆமா. நீங்க என்னவோ ஜவுளி கூட ஓனர் மாதிரி பேசிட்டு இருக்கீங்க. உங்களுக்கு இங்க போன் வருது? அடே, உலகம் பூரா இந்த நம்பர் தாண்டா கொடுத்து வச்சிருக்கேன். என்ன சொல்றீங்க? ஆமாடா, வருஷம் 364ல 300 நாள் இவங்க கூட கூப்ப கொட்டேன். 65 நாள் தானே வெளியே இருக்கேன். ஓஹோ, சரி. உங்களுக்கு வந்த போன இங்க இருந்து எப்படி எடுப்பீங்க? டேய், இங்க இருக்கிறத எடுத்து அங்க இருக்கிறத அங்க போய் எடுக்கலாம். எப்படி? பாருப்ப. சப்பனே ஈஸ்வரா, எல்லாம் உன் செயல். வலியா இல்லை. என்னண்ணே எல்லாரும் கம்பி எண்ணுவாங்க, நீங்க கம்பியை கலட்டுறீங்க? டேய், இதுல மொத்தம் 14 கம்பி இருக்கு. அதுல 3 கம்பி அண்ணன் சொந்த கம்பி. இதத்தான் அப்பப்ப கழட்டி கம்பியை நீட்டிக்கிட்டு இருக்கேன் அண்ணன். அண்ணே, நீங்க பெரிய தீர்க்கதரிசினே. அதெல்லாம் இருக்கட்டும், நீ ஒரு 5 தடவை கழட்டி மாட்டி கத்துக்க. அப்பதான் தொழில் பண்ண முடியும். புரியுதா? சரிங்கண்ணே. இரு வாரேன். சார் சார். ஹலோ, குயிஸ் ஸ்பீக்கிங். யாருங்க பேசுறது? இன்ஸ்பெக்டர் தானே பேசுறது? இன்ஸ்பெக்டரா? அப்படியே வச்சுக்க. சார், ஹவுஸ் ஓனர்லாம் குடும்பத்தோட வெளியூர் போனாங்கன்னா திருட்டு நாய்ங்க கிட்ட இருந்து. யோ, திருடன் மட்டும் சொல்லியா? நாய் சொல்றது உனக்கு என்ன உரிமை இருக்கு? இல்லைங்க, அந்த திருடங்க கிட்ட இருந்து வீட்டை பாதுகாக்கணும்னா போலீஸ்ல தகவல் சொல்லி விளம்பரம் கொடுத்திருந்தீங்கல்ல, அதுக்காக தான் பேசுறேன். ஓ, அப்படி வேற சொல்லி வச்சிருக்காங்களா? ரொம்ப கெடுதல் பண்றீங்க எங்களுக்கு. சரி, உங்க வீட்டை பாதுகாக்கிற அளவுக்கு அப்படி என்ன சாமான் சட்டு இருக்கு? வீடு பூரா நகை, பணம், டைமண்ட்ஸ்னு ஏகப்பட்டது இருக்குங்க. நாங்க விஐபி ஃபேமிலி. விஐபி வீடா? சரி, அந்த அட்ரஸ் கொஞ்சம் புள்ளி விவரமா சொல்லுங்க. எழுதிக்கிங்க. ஐயோ, கொஞ்சம் இருக்கு. 12B. 12B அது 10 நம்பர்ல? இல்லைங்க, பிளாட் நம்பருங்க. சரி, 12B. பார்வதி அபார்ட்மெண்ட். பார்வதி அபார்ட்மெண்ட். 6வது ஃப்ளோர். 6வது புலவர். அட, புலவர் இல்லைங்க, ஃப்ளோர். சரி, புலோரு. காந்தி நகர் அடையாறு. சரி 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 சரி. சார், அட்ரஸ் மறந்துடாதீங்க. ஏன் சார், எவ்வளவு நாளா தொழில் பண்றோம், மறப்பமா நாங்க? நீங்க ஊருக்கு போயிட்டு வந்து பாருங்க சார், அப்படியே ஷாக் ஆயிடுவீங்க. அந்த அளவுக்கு கிளியரா இருக்கும். ஆமா, எப்ப புறப்படுறீங்க? அதை ஏன் கேக்குறீங்க? என்னங்க, நீங்க இருக்கும்போது நாங்க எப்படி வர முடியும்? நீங்க கிளம்புனா தானே நாங்க வர முடியும். அதுக்காகத்தான் கேக்குறீங்களா? இந்த இப்பயே கிளம்பிடுறோம். அப்ப நானும் புறப்பட்டேன். தைரியமா போங்க, என்ன பண்றேன் பாருங்க. ஏன் சார், நான் ஒரு ரைடுக்கு போறேன், போயிட்டு வரட்டா? தேங்க்யூ சார். டேய், பங்காளி எந்திரிச்சவன நான் எங்கன்னு கேட்டாருன்னா ஒரு முக்கியமான விஷயமா போயிருக்காரு, வந்துருவாருன்னு சொல்லு. கம்பியை கலெக்டர் விஷயத்துல அவர்கிட்ட சொல்லி காட்டி குத்துறாதன்னா. வெரி குட். நீ அப்பப்ப வெளியே தடவை போய் வந்துக்கலாம். கம்பி பத்திரம் ஹாஸ்பிடல் வேண்டாமா மேடம்? 12B பிளாட் எங்க இருக்கு மேடம்? 6th ஃப்ளோர். தேங்க்யூ மேடம். லிஃப்ட் இருக்குங்களா? இருக்கு. ஓகே மேடம். கரண்ட் எல்லாம் இருக்குமா? ஓகே. 12B ஓ, பூட்டி இருக்கான்ல. நம்ம கிட்ட டூப்ளிகேட் இல்லையே. இது கோழி இறங்கல, இதை வச்சு என்ன பண்றது? அது சரி, வல்லவனுக்கு வாச்சதெல்லாம் ஆயுதுதான். காதை குடையிற மாதிரி குடைஞ்சிட வேண்டிதான்.
என்ன என்ன ஐட்டங்களும் டூபல் பி பிளாட்டினிலே திறந்து பார்த்தால் தெரிந்து விடும் அள்ளி சென்றால் முடிந்துவிடும். எங்க இருக்கு எங்க இருக்கு எங்க இருக்கு எங்க இருக்கு எங்க இருக்கு? ஐ இந்த இருக்கு. லா 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 லே லா 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 லே லா 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 லே லா 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 லா. அப்பாடா. ஒரு வீட்டுல இவ்வளவு வச்சிருக்காங்களே. அப்ப ஒவ்வொரு வீடா இறங்கி ஒர்க் பண்ணோம்னா அந்த பிறவி பலன் இந்த பிளாட்லயே முடிச்சலாம்டா சாமி. சார் சார் இன்ஸ்பெக்டர் சார். சூரிய பகவானே என்ன நல்லா நோட் பண்ணிக்க. சார் இன்ஸ்பெக்டர் பரமேஸ்வரன் சார். இந்த பிளாட்ல என்ன மட்டும் நல்லா காப்பாத்துப்பா. இவனுக்கு கண்ணும் தெரியாது காதும் கேட்காது. சார் இன்ஸ்பெக்டர் சார். ஏயா கத்துற? சார் பாம்பு வச்சிருக்காங்க சார். என்னது? ஆமா சார் பாம்பு வச்சிருக்காங்க. சீக்கிரமா ஓடி வாங்க. வேகமா வாங்க பாம்பு வச்சிருக்காங்க. பாமா அடியே சரோஜா நம்ம அபார்ட்மெண்ட்ல பாம்பு ஓடி வா. ஐயோ நான் என்ன பண்ணுவேன்? புது புது சாமான் ஆசையா பார்த்து வாங்கி வச்சேனே. ஐயோ வெடிச்சா எல்லாம் போயிடுவேன். நான் எதை எடுக்கிறது எதை விடுறது? பெத்த புள்ள இப்படி படுத்துட்டு இருக்கா. மிக்ஸி தூக்கி வச்சிருக்க நீ. ஏங்க அவள தூக்குறதுக்குள்ள பாம்பு அடிச்சிருங்க. வெயிட் ஜாஸ்தி இருக்கா விட்டு போக முடியும். என்ன ஒரே அலறல் சத்தமா கேக்குது? எதுவும் போலீஸ் நம்மள ரவுண்ட் அப் பண்ணிருச்சா? நம்ம வெகுளி தளத்தால பிளான் லீக் ஆயிருக்குமோ? ஏன் அப்படி அறக்க பறக்க ஓடுறீங்க? பிளாட்ல பாம்பு வச்சிருக்காங்களா சார்? மாமா மாமா கூப்பிட்டீங்களா மாமா? ஒண்ணு இல்லம்மா பாம்பு வச்சிருக்காங்களாம்ல. என்ன தாரிக்காரன் சேர்ந்து விடியாரா? ஆஹா இங்கிட்டு போனா மாட்டிக்கிறோமே. ஐயடி சொக்கி. இதுல இருந்து குச்சம்னா எலும்பு கூட மிஞ்சாரு. படிக்கட்டுல இறங்கி போலாம். பாதியில பாம்பு வெடிச்சிருச்சுனா இறங்கி ஆட்டி கூப்பிடுறாங்க. கொஞ்சம் தூக்குங்க சார். ஏங்க என்ன இல்லையா எங்க அப்பாவே இவனையா? இந்த லெட்டர் உங்க புத்தி போலியே. வாங்க. பேக்லயும் ஃப்ரண்ட்லயும் பெட்ட கட்டியாச்சு. கொடைய பாராசூட்டாக்கி இப்படியே குதிச்சிட வேண்டியதா. நாங்கெல்லாம் எவ்வளவு பெரிய மூலக்காரங்க. நல்லா தான் போய்கிட்டு இருக்கு. ஏன் சார் எல்லாரும் ஓடி வராங்க? யோ பிளாட்ல பாம்பு இருக்கு நீதான் சொன்ன. சார் பாம்பு இங்க இல்ல சார், இந்தியன் ஹாஸ்பிட்டல்ல சார். டேய் தமிழ் நீ இந்த பக்கமா போ, நான் அந்த பக்கமா தவந்து போறேன். எதுக்கு தவந்து போகணும்? முப்பை முட்டி நீ பார்த்ததே இல்லையா? நாம கண்டுபிடிக்கிற முன்னாடி பாம்பு வெடிச்சிருச்சுன்னு வச்சுக்க, நம்மளை காப்பாத்திக்கிறோம்டா. போ போ. ஓகே வாடா ஜானி. இந்த ரூம்ல என்ன சத்தம் வருது? பாம்பு இங்கதான் இருக்கு.